வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கேரட் குடைமிளகாய் சாதமும் அதற்கேற்ற மாதிரியே வாழைக்காய் ஃப்ரை தாங்க செய்ய போகிறோம். 200 கிராம் பக்கம் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி உதிரி உதிரியாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. 2 கேரட் மேல் தோலை சீவிட்டு துருவி வச்சுருக்கேங்க. அதே மாதிரி மீடியம் சைஸில் ஒரு பெரிய குடைமிளகாய் சின்ன சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. இப்போ சாப்பாட்டுக்கு தாளிச்சு இருக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியிறது கூடவே அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்சிருச்சுங்க. இது கூடவே மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூடவே 1.5 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். இது கூட விருப்பப்பட்டால் நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாம். குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது பச்சை மிளகாய் வந்து அவங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட ரொம்ப சிரமப்படுவாங்க. அதனால் நான் இதில் மிளகாய் தூள் சேர்த்திக்கிறேங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சுங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அரை டீஸ்பூன் மிளகாய் தூள், இது கூடவே அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இந்த மிளகாய் தூள் காரங்கிறதுனால நான் அரை டீஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவு நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட எடுத்து வச்சிருக்கிற கேரட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கேரட் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இது கூடவே குடைமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட்டு குடைமிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. காயெல்லாம் சேர்த்துன பிறகு ஹை ஃப்ளேம்லலாம் வைக்கக்கூடாதுங்க. இது முடிஞ்ச அளவுக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் வதக்கிறதெல்லாம் வதக்கும் போது உங்களுக்கு அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. உதிரி உதிரியாக வடித்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற சாதத்தை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சாப்பாட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. டேஸ்ட் பார்த்துட்டு பத்தலைன்னா மறுபடியும் கொஞ்சம் பொடி உப்பு சேர்த்திக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்திக்கலாம். மிளகாய் தூள் கொஞ்சமாக சேர்த்திருக்கிறதுனாலங்க நான் மிளகுத்தூள் கொஞ்சம் கடைசியாக சேர்த்திக்கிறேன். இப்போ லோ ஃப்ளேம் வச்சுருக்கேங்க. நல்லா கலந்த பிறகு ஸ்டவ் ஆஃப் செய்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் செய்துட்டேங்க. நல்லா ஒன்று சேர கலந்து விட்டாச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். வாழைக்காய் ஃப்ரைக்குங்க 2 வாழைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. மேல் தோல் எல்லாமே சீவி எடுத்துக்கலாம். லேசாக சீவி எடுத்துக்கிட்டால் போதும். பாருங்கள், வாழைக்காய் மேல் தோலெலாம் சீவிட்டேன். இந்த மாதிரி நறுக்கி எடுத்துட்டுங்க. கிராஸாக இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த சைஸில் நம்ம நறுக்கி போடும்போது சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இந்த மிளகாய் காரமாக இருக்கிறனாலங்க நான் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இது கூடவே கடைசியாக காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிறேங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ கடைசியாக 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் லேசாக தண்ணி தெளித்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாகவும் நல்லா மசாலா படுற மாதிரி கலந்து வச்சுட்டு ஒரு 15லேருந்து அரை மணி நேரம் பக்கம் ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 15 நிமிஷம் மட்டும் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ தோசைக்கல்ல சுற்றில எண்ணெய் விட்டுக்கலாங்க. தோசைக்கல் காஞ்சிருச்சுங்க. சுற்றில எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கலாங்க. இப்போ மசாலாவில் கலந்து வச்சுருக்க வாழைக்காவை அளவளவாக சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம் வச்சுங்க. 2 பக்கம் 2 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கிட்டால் போதும். சூப்பராக வாழைக்காய் ஃப்ரை தயாராகிருங்க. இப்போ 2 பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அருமையான சுவையில் கேரட் குடைமிளகாய் சாதம் அதற்கேற்ற மாதிரியே வாழைக்காய் ஃப்ரை செய்துட்டேங்க. இப்போ லஞ்ச் பாக்ஸில் போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் எல்லாமே செய்துட்டுங்க குழந்தைகளுக்கு மத்தியானம் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடும்போது கொஞ்சம் சூடு ஆற வச்சு கொடுத்து விடும்போது தாங்க உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். சூட்டோட கொடுக்கும்போது கெட்டு போயிடும் ஒரு சிலதெல்லாமே. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி இருக்கணும். இதே முறையில் செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.